வந்து பேக்கிங் ஆர்டர் வந்திருக்கு. அது நான் என்ன பண்ண போகிறேன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா கஸ்டமர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம கட்டடத்தில் வேலை செஞ்சவங்க. அவங்க வந்து நீங்கள் பார்த்து நல்லா பண்ணி கொடுங்கன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறதுன்னு இப்போ வரைக்கும் பிளானில். நேற்று நைட்டே வந்து பேஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலான்னு இருந்தேன். பட் ரொம்ப மழை வந்து பவர் கட் ஆகிடுச்சு, ஃபுல் ஷட் டவுன் ஆகிடுச்சு, வரவே இல்லை. 11 o'clock வரைக்கும் வரவே இல்லை. ஸோ அதுக்கு மேலே பேக் பண்ண முடியல, ஆரி விட மாட்டேன்ட்டான். ஸோ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் மார்னிங்கு. இப்போ தான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்தேன். இன்னும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல. நம்ம கேக்கை பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டு போய் சாப்பிட்டு வரலான்னு இருக்கேன். ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிறதுங்க. ஆரியன் வந்துட்டான். ஸோ எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எப்போவுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருவேன். நம்ம புது அவன் வாங்கிட்டோம், இருந்தாலும் வந்து இதுதான் என் செல்லக்குட்டி, என்னோடய ஃபஸ்ட் அவன். அதுக்கப்புறம் என்னோடய ஏப்ரான் இருக்குது. இந்த பக்கம் தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் எடுத்து வச்சுருக்கேன். மைதா மட்டும் நான் எடுக்கலை. ஸோ அதெல்லாம் மட்டும் எடுத்துட்டேன் அப்படின்னா நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ளே ஆரியன் வராமல் இருக்கணும். இந்த ரூமே வந்து இதுக்காக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அவ்வளோதான், ஆல் செட்டு. இப்போ வந்து நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ப்ளைன் கேக்கு வந்து பண்ணுறேன், 2 பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் பேட்டர் ரெடி பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் அந்த ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால் டீட்டெயில்டாக எடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து சாக்லேட் கேக் பண்ண போகிறேன். அப்போ வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில் ரெசிபி காமிக்கிறேன். ஓகே, இப்போ இது நல்லா பேக் ஆகட்டும். 80 டிகிரியில் வச்சுருக்கேன். நான் ப்ரீ ஹீட் பண்ணும்போது 2 ராடும் ஆன் பண்ணிக்குவேன். பேக் பண்ணும்போது 1 ராட் மட்டும் நான் ஆன் பண்ணுவேன், அதாவது கீழே இருக்க பாட்டமில் இருக்கிறது மட்டும். அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஆனால் ஆல்மோஸ்ட் பேட்டர் கம்மியாக தான் இருக்குது, அதனால் 25 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். ஸோ பார்ப்போம். அதுக்குள்ளே வந்து நான் கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்ஸ் மெல்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை பண்ண போகிறேன். கப் கேக்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது இன்றைக்கி டைமே இல்லை, எப்படி பண்ண போகிறேன்னே தெரில. பார்ப்போம். ஆரியன் இவ்வளோ நேரம் விடவே இல்லை, இப்போ தான் மேலே விட்டுட்டு வந்திருக்கேன் ஒரு வழியாக அவனை. ஸோ நெக்ஸ்ட்டு சாக்லேட் கேக்கும் கப் கேக்கும் பண்ணும்போது காமிக்கிறேன். அவ்வளோதான், கேக் பேட்டர் வந்து அவனில் வச்சாச்சு, சாப்பிட்றலாம். எங்கள் மம்மி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு முடியலன்னு வச்சுருக்காங்க. இதிலே கண்டினியூ பண்ணிக்கலாம். மம்மி ஒரு கையில் எடுத்தால் பிஞ்சு போச்சு. ஓகே, மதியம் லஞ்சுக்கு இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. மம்மி சைடில் அப்படியே லஞ்சு பண்ணிகிட்ருக்காங்க. மம்மி ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் இருக்குது எனக்கு. நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றலாம். இன்றைக்கி மார்னிங்லேருந்து எல்லாமே ராங்காகவே போயிட்டுருக்கு. யூஸ்வலாக இது வரைக்கும் நான் பேக் பண்ணும்போது பாக்கெட் ஆனதே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைமு. நம்ம வீட்டில் வந்து இன்வெர்ட்டர் வேறு இல்லை. அவனுக்குள்ளே வச்சேன், பவர் போயிடுச்சு. எப்போ வரும்னு தெரில, என்ன பண்ண போகிறோன்னு தெரில. டைம் ஆக ஆக கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்ப்போம் என்ன பண்ணலான்னு. கரண்ட் வந்துடும் நினைக்கிறேன், சீக்கிரம் வந்து தான் ஆகணும். அவ்வளோதாங்க, கேக் 2 பேக் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா ரெயின்போ கலரில் பண்ணி தரேன். கொஞ்சம் வெளியில் போகிறீங்களா ப்ளீஸ்? ஓகே, இது வந்து பேக் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து சாக்லேட் கேக்கு. ஐயோ, ஆளாளுக்கு ஒன்று நோண்டுறாங்களே. அடுத்து சாக்லேட் கேக் ரெடி பண்ணணும். சரி சரி சரி, இப்படி தான் பேக் பண்ணணும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு. பேசலாம். சரி சாமி, நான் பண்ணி தரேன்டி. இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் கேக்கும் கப் கேக்கும் செஞ்சு உள்ளே வச்சுட்டேன். நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன், பட் ஒரே கலவரம் ஆயிடுச்சு. ஆரியனோடைய சம்யுக்தாவோடையும். 2 பேருக்கும் கேக் இப்போ வேணும். அவங்க 2 பேருக்கும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரே அடம். அதனால் கஷ்டப்பட்டு செஞ்சு உள்ளே வச்சுட்டேன். இப்போ தான் 2 பேர்த்தையும் வெளியில் பிடிச்சி விட்ருக்கேன். அதனால் வீடியோ எடுக்க முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், கேக் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஷாப்பில் வாங்கினா இந்த 2 தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம். இந்த 2 பீஸ் தான் கொடுப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த சாக்லேட் கேக் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கப் கேக் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இது பிஸ்னஸ்ன்றதை விட எனக்கு வந்து பேக் பண்ணி கொடுக்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பிஸ்னஸையும் தாண்டி எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும், ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் நான் மற்றவங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கறது. ஸோ கேக்ஸ் எல்லாம் பர்த்டேயில் அவ்வளோ ஸ்பெஷல். அது மாதிரி ஒவ்வொரு கஸ்டமரும் எனக்கு ஸ்பெஷல். நம்மளோட கப் கேக் பாருங்கள்,
எவ்வளோ ஈவனாக வந்திருக்கு, கொஞ்சம் கூட வெளியில் வராமல். இது வந்து நம்ம பேட்டர் வந்து எந்த அளவுக்கு ஊற்றுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வெனிலா கேக் 2 ரெடி ஆகிடுச்சு, சாக்லேட் கேக் 1, நடுவில் சாக்லேட் கேக்கு, கீழேயும் மேலேயும் வந்துட்டு வெனிலா கேக் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து க்ரம் கோட் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீம் ரெடி பண்ண போகிறேன். ஃபைனலாக தான் அதை வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன் கப் கேக்கு. ஸோ அது ஓரமாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, விப் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து அசம்பிள் பண்ணிடலாம். கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் செப்பரேட்டாக. கேக் டெக்கரேஷன் அதில் தான் ஷூட் பண்ண போகிறேன். அதை செப்பரேட் வீடியோவாக போட போகிறேன். ஸோ அது ஷார்ட்டாக இருக்கும், பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் எப்படி என்னென்னு. ஓகே, இப்போ ஆரம்பிச்சிடலாம். சுகர் சிரப் இங்கே இருக்குது, அவ்வளோதான், ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் அமேசான் ப்ராடக்ட்ஸ் வந்தது, அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி தான் டெலிவரி ஆச்சு. இது பார்த்திங்கன்னா சொனாட்டாலேருந்து ஒரு வாட்ச் வாங்கியிருந்தேன், பழசையும் உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபாஸ்டாக் வச்சு எங்கள் அண்ணா கிஃப்ட் பண்ணது. இதுவும் அமேசானில் இருக்குது, நான் வேணால் லிங்க் தரேன். பட் இது நான் கடையில் தான் வாங்கினேன். இதுதான் இப்போது ரீசெண்டாக வாங்கினது. இது பார்த்திங்கன்னா அமேசானில் கிரேட் இண்டியன் சேல் போகுது, அதில் தான் வாங்கினேன். சொனாட்டா குட்டியாக அழகாக இருக்குது. ஸோ சில்வர் அண்ட் கோல்ட் கலர் வர்ற மாதிரி சின்ன ஒரு ரெக்டாங்கிள் டயலு, உள்ளுக்குள்ளே லைட்டாக இங்கே பாருங்கள் சின்ன டிசைனு, அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ப்ரைஸும் கம்மியாக இருந்தது, க்யூட்டாக இருந்ததுன்னு வாங்கினேன். ப்ளஸ் வந்துட்டு நமக்கு அமேசான் சேல் போகுது இல்லையா, கிரேட் இண்டியன் சேலு, அதனால் எனக்கு ஆஃபரும் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டேவே டெலிவரி பண்ணிட்டாங்க. நான் நேற்று தான் ஆர்டர் பண்ணேன், எனக்கு இன்றைக்கி டெலிவரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. ஸோ சேஃபாக இருக்கட்டும், இதுவும் உள்ளே போட்டு வச்சுருந்தேன். ஸோ உள்ளே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையானது இதை காமிச்சிடறேன் ஃபஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஹேங்கரு, வார்ட்ரோப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே வந்து எல்லாமே மாட்டிடலாம் ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்கர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து அமேசானில் தான் வாங்கினது. மினிசோ இருக்கு இல்லையா, அந்த பிராண்டு. இது வந்து 10 இருக்கிறதுலே இதுதான் சீப்பாக இருந்தது. 10 இது வந்து 20 வந்து 320 ருபீஸ்க்கு. மீதி எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஏன் அவ்வளோ காஸ்ட்லின்னு எனக்கு தெரியல இந்த ஹேங்கரு. நான் வந்துட்டு இது வந்து 20 பீஸு ஒரு செட்டு. இந்த ப்ளூ 10, இந்த லைட் பிங்க் 10 வருது. நான் வந்து 2 செட்டு வாங்கியிருந்தேன், 640 ரூபா. அது பார்த்திங்கன்னா ஆஃபரில் எனக்கு 640 ரூபா எம்ஆர்பி. இது நான் ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டே இருந்தேன். இந்த கிரேட் இண்டியன் சேலில் எனக்கு ஆஃபர் வரவும் நான் இது வாங்கிட்டேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, குவாலிட்டி ஓகே தான், நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நான் வந்து இதில் பாதி வந்து ட்ரெஸ் மாட்டிட்டேன், ஹேங் பண்ணிட்டேன், அதனால் நான் காமிக்கல. அது நல்லாவே வெயிட்டு தாங்குது. என்னோடய லாங் குர்தாஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கூட வெயிட்டு தாங்குது நல்லா. ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அமேசானோட ஓன் பிராண்டு பார்த்திங்கன்னா வெல்வெட்டில் வருது. அது செம காஸ்ட்லியாக இருந்தது. 10 பீஸே 1000 ருபீஸ் சம்திங் இருந்தது. எதுக்கு அவ்வளோ காஸ்ட்லின்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த ஹேர் அக்சசரி. இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேர் பன்க்கு இது போட்டோம்னா சிம்பிளாக இந்த மாதிரி நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வளைச்சிக்கலாம். கொஞ்சம் ஓவராக வளைச்சிட்டு நட்டுருக்கு. ஓகே, பாருங்கள், நம்ம பன் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சைடில் மட்டும் தெரிகிற மாதிரி இப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ இது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுக்கு பாருங்கள், இந்த கொண்ட ஊசி வந்து இவ்வளோ சின்னதாக நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப சீப்பாக இருந்தது. அதனால் சரி ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி வாங்கின ப்ராடக்ட்ஸு. இதெல்லாம் இன்றைக்கி டெலிவரி ஆச்சு, அதனால் அப்படி இந்த வீடியோலேயே இன்க்ளூட் பண்ணிட்டேன். இந்த ப்ராடக்ட் எல்லாத்தோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க வேணும்னா. அவ்வளோதாங்க, க்ரம் கோட் பண்ணிட்டேன். க்ரம் கோட்டே கொஞ்சம் திக்காக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கேக் கேட்ட கஸ்டமர் வந்து க்ரீம் கொஞ்சம் நிறையா வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ க்ரம் கோட் பண்ணி முடிச்சுட்டேன். இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். கலர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ தட் வந்துட்டு இந்த கேக் செட் ஆகிறதுக்கும் நம்ம வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ போய் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வர போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் மறுபடியும் பீட் பண்ணிகிட்ருக்கேன். பேலன்ஸ் இந்த க்ரீமில் 3 கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி செப்பரேட்டாக வச்சுட்டேன். ஸோ ரிமைனிங் வந்து இதை பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மெயினாக எந்த கலர் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு பீட் பண்ணிகிட்ருக்கேன். பீட் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ராஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஆரம்பிக்கும் போது காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பிங்க் கலர் தான் பேஸ் கலராக போட போகிறேன். ஃப்ரிட்ஜிலேருந்து கேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஃப்ராஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ரெக்கார்ட் போடணும். ஓகே ரெக்கார்டாவது ஃப்ராஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன்.
அவ்வளோதாங்க, நம்ம கேக் பாதி முடிச்சிருச்சு. பாதி முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. கப் கேக்ஸ் அதுக்குள்ளே வந்துட்டு ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ராஸ்டிங் தான். இதில் ஃபில்லிங் வைக்க மறந்துட்டேன், இப்போ தான் வச்சேன். ப்ளூபெர்ரி ஃபில்லிங் வச்சுருக்கேன், அதனால் வந்துட்டு பர்பிள் கலர் கொடுக்கலான்னு. விப் பண்ணி வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால் இந்த மாதிரி ஆகுது. சைடில் ஒரு டிசைன். அவ்வளோதாங்க, நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெயிலுக்கு வந்து என்ன தான் ஏசி போட்டாலுமே கேக் நல்லா உருகுது. ஐ மீன் அந்த க்ரீம் நல்லா உருகுது. ஸோ ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது இன்றைக்கி பண்ணுறதுக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஏர் பபிள்ஸே வரக்கூடாது. நேரம் ஆக ஆக அந்த ஏர் பபிள்ஸ் வருது. நான் தேடுற விப்பிங் க்ரீம் பிராண்ட் வேறு இங்கே கிடைக்க மாட்டேங்குது. பட்டு நல்ல குவாலிட்டியான விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹோப் நம்ம கஸ்டமருக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்ம கஸ்டமர் என்ன ரிவ்யூ சொல்கிறாருன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோலேயும் கண்டிப்பாக சொல்கிறேன், ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து ஃபாண்டன்ட்டில் இங்கே ஹாப்பி பர்த்டே எழுத போகிறேன். கொஞ்சம் பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது, எடிபிள் பட்டர்ஃப்ளைஸ். அது ஃபைனலாக அவங்கள்ட்ட கொடுத்து விட போகிறேன், அங்கே போய் வச்சுக்கிட்டோன்னு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், நம்ம கேக்கெலாம் ரெடி ஆகிடுச்சுங்க. பெரிய கேக்கை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கப் கேக் பார்த்திங்கன்னா மேலே அந்த டிசைன்ஸ் எனக்கு பிடிக்கல, அதனால் மறுபடியும் கொஞ்சம் க்ரீம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த இடம் இவ்வளோதான் என்னால் மிஸ் ஆக்க முடியும். ஸோ இன்னும் அங்கே கொஞ்சம் கம்ப்யூட்டர் டேபிளையும் விடலை, எல்லா பக்கமும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய பேக்கிங் பீரோ. ஓகே கைஸ், இதுதான் நான் காமிக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு எனக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து க்ராஸ் பண்ணி ரொம்ப நேரம் நின்னேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னையும் ஆரம்பித்தது. இப்போ ஆல்மோஸ்ட் 5:30 ஆச்சு. இப்போ தான் முடிச்சிருக்கேன், இன்னும் க்ளீன் பண்ணவே ஆரம்பிக்கல. ஸோ இன்றைக்கி ஒரே நாளில் பேக் பண்ணி ஒரே நாளில் ஃப்ராஸ்டிங் பண்ணால் இப்படி தான் இருக்கும். முன்னாள் நாள் நைட்டே பேக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஃப்ராஸ்டிங் மட்டும் பண்ணுறேன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரே நாளில் ரெண்டுமே பண்ணங்காட்டி செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. இன்னும் லஞ்ச் கூட சாப்பிடல. இப்போது கஸ்டமருக்கு ஃபோன் பண்ண வரேன்ருக்காரு இருந்தேன்னா. ஸோ வந்துட்டாருன்னா இதை டெலிவரி பண்ணிவிட்டு நம்ம நிம்மதியாக சாப்பிட்லாம். ஸோ இதை பேக் பண்ண போகிறேன் கப் கேக்கை. இதாங்க நம்ம கேக்கோட ஃபைனல் அவுட்கம். இந்த கேக் பார்த்துட்டு அவங்க ரொம்பவே அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொன்னாங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் அவங்க சொல்லலை. சொன்னதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த அவுட்கம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். அவங்க வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன ஒரே ரெக்குவயர்மெண்ட் வந்து கலர்ஃபுல்லாக வேணும்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா கலர்ஃபுல்லாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். தேவையான நைஃபு, கேண்டில், அதுக்கப்புறம் டாப்பர்ஸ் எல்லாமே நான் கொடுத்து விட்டுட்டேன். ஹாப்பி பர்த்டே, அதுக்கப்புறம் வந்துட்டு அக்ராலிக்கில் வந்துட்டு பட்டர்ஃப்ளை எல்லாமே கொடுத்து விட்டுட்டேன். நான் எடிபிள் பட்டர்ஃப்ளை கொடுக்கலான்னு இருந்தேன். பட் அது வந்து எடிபிள் பட்டர்ஃப்ளை வந்துட்டு இதுக்கு மேட்ச் ஆகலை. இது ஆல்ரெடி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தனால, அதனால் கோல்டில் நான் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே, அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டர்ஃப்ளை, ஹார்ட்டு எல்லாமே கொடுத்து விட்டுருந்தேன். இது பார்த்திங்கன்னா அம்மா பொண்ணு 2 பேத்துக்கும் ஒரே நாளில் பர்த்டே. அதனால் கஸ்டமர் வந்து பேபியோட நேமும் அவங்க ஒய்ஃபோட நேமும் மென்ஷன் பண்ணுங்கன்னு எனக்கு சொல்லலை. அதனால் நான் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு மட்டும் வந்துட்டு நான் ஃபாண்டன்ட்டில் வச்சுட்டேன். எனிவே வந்து கேக் ரொம்ப கலர்ஃபுல்லாக நிறைய க்ரீம்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், விப்பிங் க்ரீம்ஸு. ஸோ வந்து நேம் எழுதியிருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்திருக்கும். இது வந்து ப்ளைனாக நீட்டாக இருந்தது. ஸோ இந்த அவுட்கம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய எனக்கு கேக் ஆர்டர்ஸ் வருது, பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை வச்சு தான் ஃப்யூச்சரில் வீடியோஸ் எடுக்கணும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.